மற்றவர்கள் என்ன பண்ணுவோம், அதுவும் இந்த துறை இருக்க ரொம்ப மோசமானதுங்க. டெண்டரில் உங்களுக்கு உள்ளே புகுந்தாங்கன்னா அவ்வளோ மாட்டோம். அது வந்து எங்கே யார் வரைக்கும் வரும்னு தெரியாது. அதனால தான் எஃப்ஐஆர் போடாமே வச்சுருக்காங்களோ? ஆமாம், வழக்கமாக போடவே மாட்டாங்க. அது இப்போ பெரும்பாலும் எல்லா கட்சிகளுமே அந்த வேலையை பண்ணுவாங்க. கோர்ட்டில் போய் தான் தலைவர் நேற்று அறிக்கை விட்டுருக்காரு, உங்களுக்கு மடியில் கனமில்னா ஏன் பயப்படுறீங்க, எஃப்ஐஆர் போட்டு எங்கள் மேலே தப்பு இல்லை, எஃப்ஐஆர் போட்டால் பூதம் வந்துடும்ல. அப்படி விளக்க தேய்ச்சா போதும், பூதம் பஸ்ஸுன்னு வந்துடும். அவங்க காத்துக்கிட்டு இருக்கிறது ஒரு எஃப்ஐஆர். நீங்கள் எதை வச்சு மற்ற கேஸ்லலாம் இது பண்ணீங்க, மணல் முறைகேட்டில் எதை வச்சு தப்பிச்சிங்க, என்ன எஃப்ஐஆருன்னு கேட்குறாங்க. இல்லைங்க இந்த மாதிரி அந்த இது கண்டுபிடிச்சவரை அந்த இவரை விஏஓலாம் கொண்டாங்க, இதெல்லாம் வச்சுட்டு போவீங்களா அப்படின்னு தடை கொடுக்குறாங்க. இன்னொரு இது இந்த இதுக்கு டாஸ்மார்க்குக்கு என்ன இது இந்த மாதிரி வேறு ஒரு இதில் இருந்தாங்க, அது எப்படி போவீங்க அப்படின்னு அதுக்கு தடை. ஆனால் நீங்கள் பாருங்கள், அதில் வந்து 2வது ஹியரிங்கில் கடுமையாக இடி வாதாடிச்சு, எங்களுக்கு உரிமை இருக்குங்க, நாங்கள் எடுத்தால் அந்த விஷயத்தில் நாங்கள் போய் நாங்கள் சீஸ் பண்ணுறது உரிமை இருக்குன்னொன்னே. அப்படியா, அப்போது இந்த சம்மந்தமான விஜய் மண்டல் வழக்கு நடந்துக்கிட்டு இருக்குது, அந்த தீர்ப்பு வந்தோன்னே உங்களுக்கு உரிமை இருக்கான்னு முடிவு பண்ணிட்டு நீங்கள் போங்கன்ட்டாங்க. தடை விதிக்கலை. ஆனால் இங்கே எடுத்துக்கிட்டு நம்ம விட்டுனாங்க டாஸ்மார்க் எதிரான ரெய்டுக்கு தடைன்னு இல்லை, அவர் தள்ளி போட்டு போயிட்டார். இப்போ இன்னொருத்தர் வந்திருக்காரு, சூரியகாந்த் தலைமை நீதிபதி. இப்போ அவர்கிட்ட இதே டாஸ்மார்க் வந்துச்சுன்னா விசாரிச்சாருன்னா என்ன ஏதோ அதை கொடுத்துட்டு விட்டுருவார்.